வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்து விருந்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, நம்ம இப்போ தோட்டத்தில் வந்து நம்ம ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு நான் தேமோர் கரைசல் போட்டிருக்கேன்ப்பா. இப்போ இந்த சீசன் பார்த்தீங்கன்னாக்கா மாம்பழ சீசன், இப்போ தான் பூ எடுக்க போகுதுங்க. அந்த டைமில் நம்ம தேமோர் கரைசல் ஒரு வாட்டி கொடுத்தோன்னாக்கா புது துளிர் வரத்தும் பூ வைக்கிறது, பூ வச்ச பூக்கள்லேருந்து அந்த பிஞ்சுங்கள்லாம் உதிராமல் அப்படியே காய் நிற்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்ம அல்ஃபோன்ஸால வந்து பூ எடுத்திருக்கு. எல்லா மரமும் எடுக்கல, ஒரு சில மரங்கள் எடுத்திருக்கு. அது பாருங்க, ஒரு கொத்து பூவுக்கு எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்குன்னு. இந்த இவ்வளோ பிஞ்சும் நிற்கணும்னா நம்ம தேமோர் கரைசல் அடித்தா மட்டும் தான் நிற்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸா தாங்க ஃபஸ்ட்டு காய்க்கும், அப்புறம் தான் பங்கனப்பள்ளி. இவங்க பழம் அறுவடை முடிகிற நேரத்தில் தான் அவங்க இப்போ பங்கனப்பள்ளியில் வந்து நம்ம பழத்துலேயே கை வைப்போம். பக்கத்தில் இருக்கிற மரத்தை பாருங்க, எந்த அளவுக்கு பூ எடுத்திருக்கு. ஆனால் பாருங்க, ஒரு சில பூக்கள் வந்து கருகுதுங்க. இப்போ நம்ம தேமோர் கரைசல் அடித்தோன்னா அந்த கருகிறது இல்லாமல் எடுக்கிற பூ அப்படியே பிஞ்சா மாறும். இப்போ ஒரு பக்கம் நல்லா பூ எடுத்திருக்கு, இன்னொரு பக்கம் பூ எடுக்காமல் இருக்கு இல்லையா, அந்த பக்கமும் நம்ம தேமோர் கரைசல் அடித்தோன்னா அந்த கரடு பாஞ்சின்னு இருக்க இடத்துல கூட புது துளிர் வந்து பூ எடுக்குங்க. அதோட நம்ம தேமோர் கரைசலோட மகிமையே அதுதான். எந்த அளவுக்கு கொத்து கொத்தா பூ எடுத்துக்குது பாருங்க. இது வந்து பெங்களூரா மாங்காய். நம்ம பழைய மரம் வைக்கும் போது இது ஒன்று தாங்க வச்சோம். என்னென்னு தெரில, இது வளரவே இல்லை. ஆனால் வருஷத்தோறும் காய்க்கும். மரம் கொஞ்சம் ஹைட்டாக போகவே இல்லைங்க மற்ற மரம் மாதிரி. ஆனால் பாருங்க, ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பூன்ற கணக்கு பண்ணி எவ்வளோ அழகாக பூ எடுத்துருக்கு பாருங்க. இந்த பூ மொத்தம் காயாக மாறணும். நான் உங்களை அதையும் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மரமே அழகு தான் பூ எடுத்தா. இதில் ஒரு வாசனை வருங்க மாம்பூவில், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு பூ காமிக்கிறேன் வாங்க. அவங்களும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. உங்களுக்கு கட்டாயம் காமிச்சே ஆகணும், வாங்க காமிக்கிறேன். நம்ம நட்ட முந்திரி மரம் பாருங்கள் எந்த அளவுக்கு பூ எடுத்திருக்கு. இங்கே நிற்கும் போதும் ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அது ஒரு வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம முந்திரி பூவும் சரி மாம்பூவும் சரி, அதில் ஒரு மைல்டாக ஒரு ஸ்மெல் வருங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி எங்கள் சின்ன முந்திரி மரம் எம்பிட்டு பூ எடுத்துக்குது பாரு. இது மட்டும் இல்லை, எல்லா மரமும் பூ எடுத்துருக்கு. அப்பா வீட்டில் நடுவு நடுறாங்க, அதனால் சேடை ஓட்டிட்டு எல்லோரும் நடு நட்டுட்டு இருக்காங்க. நான் மட்டும் ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கேன். இது இப்போ ரெண்டாவதாக நம்ம பழமர காட்டில் வச்ச சின்ன மரம். எந்த அளவுக்கு அழகாக பூ எடுத்துக்குது பாருங்கள். மரம் வச்சு 1 வருஷம் 4 மாதம்தான் ஆகுது. இதுக்குள்ளவே எவ்வளோ பூ எடுத்துருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு காய்க்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மரம் நம்ம கண்ணு எடுத்ததுலேயே சொல்லி தான் கொடுத்தாங்க, கண்ணுங்கள்லாம் வயசானது தான்ப்பா, நீங்கள் வச்ச உடனே காய்ப்பு பார்க்கலான்னாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக 1.5 வருஷத்துலேயே காய்ப்பு பார்க்க முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இந்த ஒரு மரம் மட்டும் இல்லை, நம்ம வச்ச எல்லா மாங்கன்னுங்களும் அவ்வளோ சூப்பராக காய்க்குது. இது பூத்து வச்சுருக்கு. வாங்க எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துன்றது நம்ம பங்கனப்பள்ளி மரங்க. பங்கனப்பள்ளி மரத்தில் பாருங்க, ஒன்று கூட பூ எடுக்கலைன்றத விட புது துளிரே வரல பாருங்களேன். அதுக்கு இப்போ நம்ம தேமோர் கரைசல் அடித்தா புது துளிர் அழகாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம பழமர காட்டில் வச்ச ருமானி. இது ருமானி கண்ணில் குட்டி கண்ணில் எவ்வளோ அழகாக பூ இருந்திருக்கு பாருங்கள். பிஞ்சில் எவ்வளோ நிற்கிது பாருங்கள். இங்கே பாருங்கள், என் கையில் கீழே எல்லாம் ஃபுல்லாக நல்லா கொத்து கொத்தாக பூ எடுத்துருக்குங்க. இந்த ஒரு மரம் மட்டும் இல்லை, நம்ம வச்ச பழமர காட்டில் வச்ச அத்தனை மரமும் குட்டி மரங்கள் எல்லாமே பூவும் காயும் பிஞ்சுமா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த பிஞ்சு எல்லாம் நம்ம உதிராமல் காப்பாற்றணும், அதுதான் நம்ம டேலண்ட்டு. அதுக்கு தான் தேமோர் கரைசல். கரெக்டாக பிஞ்சு ஒரு கோலி குண்டு சைஸில் இல்லை எலுமிச்சம்பழம் சைஸில் வர சொல்ல இன்னொரு வாட்டி தேமோர் கரைசல் அடித்தா எல்லா பிஞ்சும் காயாக மாறி பழமாக மாறிடும். சின்ன மரம் தாங்க. இங்கே பாருங்கள் ருமானியில் இது எல்லாம் எவ்வளோ பிஞ்சும் பூவும் பிஞ்சுமா இருக்குது பாருங்க. இவ்வளவும் காய்ச்சதுன்னா கூட மரம் தாங்காதோ என்னமோ தெரில, களை தான் நம்ம கொம்பு தான் முட்டு கொடுக்கணும் பொழுது. நான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க.
நம்ம பலாமரம் வச்சு 1.5 வருஷம் தான்ப்பா ஆகுது. இது வந்து நம்ம பழமர காட்டில் வச்சுது. இந்த லைனில் ரகத்து 4 ரகம் வச்சுருக்கேன். இது பழம் பழுத்தா தான் தெரியும் என்ன ரகன்ட்டு. அழகாக பிஞ்சு விட்டுருச்சிங்க. 1.5 வருஷத்துலேயே நான் பழம் அறுத்து சாப்பிட போகிறேங்க. பாருங்கள், 2 பிஞ்சு அழகாக விட்டுருக்குங்க. டேன் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே பச்சையாக இருக்குதுனால தெரியல, என்ன தெரில. 2 பழம் விட்டுருக்குங்க குட்டி மரத்துலேயே. நம்ம ஆளுங்களுக்குலாம் வைக்க போட்டாச்சு, தண்ணி காமிச்சாச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுங்கிறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். எலுமிச்சம்பழம்லாம் உள்ளே பெருசு பெருசாக இருக்குப்பா. கத்தி தோரட்டி எடுத்துகிட்டு வந்து தான் அறக்கணும். உள்ளே நல்லா பெரிய பெரிய பழம்லாம் உள்ளே இருக்குது. இங்கே வெளியில் ஒரு பழத்தையும் காணோம். தோரடி எடுத்துன்னு வந்தால் இருக்குது. நிறைய பழங்குதே. வீணாக பழுத்து கீழே தான் விழும். நம்ம எலுமிச்சம்பழம் சாறு மட்டும் இல்லைப்பா, பழமும் லட்டாக பெருசு பெருசாக இருக்குது பாருங்க. கையை விட்டு அறக்க முடியல, முள் வேற ஏறுது. பழம் எல்லாம் மேலே இருக்குது. இந்த ஒரு பழம் இருக்குது, இருங்க அறுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அண்ணாமலையாரே, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பழம் இருக்குது பாருங்க. எங்கள் பழம் மட்டும் பெருசு இல்லைங்க, இது வந்து நம்ம சார் பழம். அப்படியே பிழிஞ்சாக்கா ஜூஸ் அவ்வளோ வருங்க. நிறைய பழத்துக்கு தோல் தடியாக இருக்கும்ல, இதுக்கு தோல் தடியாகவே இருக்காதுங்க, ரொம்ப மெலிசாக இருக்கும். உள்ளே நல்லா பழம், பெருசு பெரிய பழம்லாம் உள்ளே இருக்குது. கத்தி தோரட்டை எடுத்து வந்து தான் அறுக்கணும், ஏன்னா முள் கிழிக்குதுங்க, அறுக்க முடியாது. செம்ம சூப்பர். நம்ம பழமர காட்டில் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் வீடியோ தாங்க. பெருநெல்லி எம்மத்தூண்டு கன்று, ஒரு இலை கூட இல்லைங்க. பக்கத்தில் இருக்கிற மரத்தை பாருங்கள், இலை ஃபுல்லாகுது, ஆனால் ஒரு பூவை காணோம். இவர் வெறும் பூ மட்டும் தாங்க இருக்கிறாரு. எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்க. இது இவ்வளோ பூவும் காயானா இந்த களை தாங்குமான்னு தான் ஏன் யோசனை பெருசாகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக காய் நிற்கட்டும், உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு. நம்ம தேமூர் கரிசில் வடிகட்டின்னு இருக்கோம்ப்பா, எல்லா மரத்துக்கும் அடிக்கிறதுக்கு. தேமூர் கரிசில் இந்த மாதிரி தான் வடிகட்டணும். ஏன்னா நம்ம தேங்காயை வந்து பாலை பிழிஞ்சு ஊற்றலை, தேங்காயை அரைச்சி அது அப்படியே ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த தேங்காய் வந்து 4 நாளைக்கு ஊறினா தான் தேங்காயும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். புளிப்புத்தன்மை அதிகமாக கொடுக்குங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா தயிரை கடைஞ்சி மோரை ஊற்றுறாங்க. மோர் ஊற்றினா அதில் என்னங்க சத்து இருக்குது? மோரை கடைஞ்சி அதில் இருக்கிற வெண்ணையெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு வெறும் மோரில் ஒன்றுமே இல்லையே. நான் அதனால தான் தயிர் அப்படியே போட்டு 10 லிட்டர் தயிர்னால் 10 லிட்டர் தயிரையும் அப்படியே கடைஞ்சி போட்டுருவேன். அதே போல் தேங்காயும் சொல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த மாதிரி தேமூர் கரிசல் பண்ணாங்க, ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் இல்லைன்றாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா தேங்காயை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அந்த பாலை வடிகட்டி போடுறாங்க. அப்படி போடவே கூடாது. இந்த மாதிரி தேங்காயோடு திப்பியோடு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி தான் புளிக்கணும். அது அப்படி புளிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், நான் வடிகட்டி எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி. இந்த மாதிரி ஒரு இதுவை போட்டு கரண்டியை போட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இன்னும் கேட்டால் அந்த பால்லையும் லைட்டாக திப்பி போக தான் செய்யும். நம்ம மிஷினில் ஊற்ற சொல்ல ஒரு வடிகட்டை போட்டு திரும்ப வடிகட்டணும். நல்லா கலக்கி எடுத்துக்கணும். அந்த திப்பி அடியில் அப்படியே நின்றுடுங்க. திப்பி அடியில் எப்படி நிற்கிதுன்னு இங்கே பாருங்கள். இதுதான் தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அந்த தேங்காயெலாம் இந்த மாதிரி துணியை போட்டு வடிகட்டி அந்த திப்பி வரைக்கும் தனியாக எடுத்துடுறேன் பாருங்கள். இதுவும் வீணாகாதுங்க. நம்ம இப்போ தென்னை மரம்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, தென்னை மரத்தை அடியில் கொஞ்சம் லைட்டாக பள்ளம் நோண்டணும். ஏன்னா தேங்காய்னும் போது எறும்பு அதிகமாக வரும். அந்த பள்ளத்தில் போட்டு புதைச்சிட்டிங்கன்னா செம்ம சத்துங்க இதுக்கு. இப்போ நம்ம தேமூர் கரிசலை வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ நம்ம எப்படி அடிக்கலாம், மரத்துக்கெலாம் எப்படி அடிக்கலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வடிகட்டும் போது பாருங்க எப்படி வந்துச்சு பாருங்க. தேங்காய் திப்பி வரைக்கும் தனியாக நின்றுடும். இப்போ இந்த திப்பியை நம்ம இப்படி அள்ளி தனியாக வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் ஜக்குப்பா. இதுக்கு வந்து நம்ம 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர் தேமோர் கரைசல் தான் ஊற்றணும். இது வந்து நம்ம டேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 18 லிட்டரு. அதுக்கு நான் 1 லிட்டரு தேமோர் கரைசல் ஊற்ற போகிறேன். 1 லிட்டரு ஏன் ஊற்றுறேன்னா கொஞ்சம் தளர அடிப்போமே, ஏன்னா நம்மளது மரம் வந்து பெருசு, அதனால் 1 லிட்டரு ஃபுல்லாக ஊற்றுறேங்க. இப்போ நம்மளது இது மிஷின்லேயே ஃபில்டர் இருக்கிறதுனால ஃபில்டர் ஆகிடும். அடியில் திப்பி எதுனா கொஞ்சம் நின்னா கூட வந்துடும்மா. ஓகே, இப்போ நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மருந்து இந்த தேமோர் கரைசல் வந்து நான் அடிக்க போகிறது இல்லைங்க, உங்களுக்கு வீடியோக்கோசம் கொஞ்சமாக அடித்து காட்ட போகிறேன் எப்படி அடிக்கணுன்றதுனால. மற்றபடி எல்லாத்தையும் வந்து இது வந்து நான் 15 லிட்டர் போட்டிருக்கேன். 15 வடிகட்டிக்கு எடுத்த பிறகு 15 லிட்டர் தேமோர் கரைசல் வந்திருக்கு. அதை ஆள் தான் அடிக்க போகிறாங்க. நான் உங்களுக்கோசம் ஒரே ஒரு டேங்க் மட்டும் சின்ன மரத்துங்களுக்கெலாம் அடித்து காட்டுறேன் எப்படி அடிக்கணுன்றதுனால. என்னம்மா நிறைய பேர் கமெண்ட்டில் திருப்பி கேட்பீங்க, இப்போ துளிர் வராத மரத்துக்கு தான் அடிக்கணுமா இல்லை பூ வந்த மரத்துக்கு அடிக்கணுமான்னு. உங்கள் மரம் வந்து பூ வந்திருந்தாலும் நீங்கள் தேமோர் கரைசல் அடிக்கலாம். துளிரே வரலங்க அப்படின்னாலும் அடிக்கலாம். துளிர் வந்து பூ வராத மரத்துக்கும் அடிக்கலாம். எல்லா மரத்துக்குமே இது கம்பல்சரி எல்லாத்துக்குமே ஏற்றுக்கும். ஏன்னா புது துளிர் வராமல் கரடு பாஞ்சின்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல புது துளிர் வர ஆரம்பிக்கும். இல்லை புது துளிர் வந்துக்குன்னா பூ பெரிய பூவாக எடுக்கும், நம்ம நீளமாக நிறைய கொத்து வைக்கும். பிஞ்சு வச்சிருக்கா, அந்த பூ பிஞ்சுலாம் வந்து உதிராமல் இருக்கும். இல்லை எங்களுக்கு நல்லா கோழி குண்டு சைஸில் இருக்குங்க மாங்காய், நாங்கள் அதுக்கு அடிக்கலாமான்னா தாராளமாக அடிக்கலாம். காய் வந்து கண்ணி போய் கீழே கொட்டாது. இவ்வளோ பெரிய நம்ம வடமாங்காய் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பழுத்து கீழே கொட்டிடுங்க நிறைய சில பேருக்கு. அப்படியாப்பட்ட இடத்துல இந்த தேமோர் கரைசல் அடிக்கும் போது அந்த மாங்காயெல்லாம் கீழே கொட்டாமல் அப்படியே பெரிய காயாக மாறும். இப்படி ப்ராசஸ் வந்து மாங்காய் மரம் வந்து துளிர் எடுக்கிறதுலேருந்து இவ்வளோ பெரிய காய் வர வரைக்கும் நீங்கள் அடிக்கலாம் தேமோர் கரைசலை. மாங்காய்க்குன்னு இல்லை, மாங்காய் ஆகட்டும் தேங்காய் ஆகட்டும் நம்ம பழமர காட்டில் எல்லாத்துக்குமே நான் சராசரியாக அடிக்கிறேன். இது இல்லாமல் தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி எல்லாத்துக்கும் அடிக்கலாம். நல்லா காய் பெருசாக வரும், பூ வந்து சரியான பூ எடுக்கும். இப்போ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாக்கா பூ 1-2 தாங்க பூ எடுத்துக்குது. மற்ற இடம்லாம் பார்த்தா பாருங்க, இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரடு பாஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம தேமோர் கரைசல் அடிக்கிறதுனால இந்த இடம்லாம் புது துளிர் வந்து ஃபுல்லாக பூ வைக்குங்க. நல்லா நனைகிற அளவுக்கு நல்லா அடிக்கணும். எல்லா இடமும் படணும். நம்ம துளிர் வராத இடம், வந்த இடம், பூவு காய் பிஞ்சு விட்டுக்குதுன்னா அது மேலே எல்லாத்துலேயும் பட்டாதான் நல்லா பூ வைக்குங்க. பார்த்தீங்களா, மரத்தையே ஃபுல்லாக குளிப்பாட்டியாச்சு. இந்த மாதிரி தான் தேமோர் கரைசலை அடிக்கணும். இப்போ நம்ம பூ இது கம்மியாக தானே வந்திருக்கு, இன்னொரு செடியை மரத்தை பாருங்கள் ஃபுல்லாக பூ வந்திருக்கு, அதுக்கும் நான் அடிக்கிறேன். ஏன்னா பூ பிஞ்சு விடுது பாருங்கள், அதெல்லாம் நிற்கணும். அதனால் பாருங்கள் இதில் எவ்வளோ அழகாக எவ்வளோ பிஞ்சு விட்டுக்குது பாருங்கள், பூ விட்டுக்குது பாருங்கள். எல்லாம் இப்போ தான் பூ வந்து புது பூ வருது. ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு நல்லா குளிப்பாட்டணும். இந்த தேமோர் கரைசலுக்கு இவ்வளோ மகிமை இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மரத்தை வந்து நான் இன்னொரு வாட்டியும் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஃபுல்லாக பிஞ்சு நிற்கும் போது எப்படி பிஞ்சு நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள். அடுத்தபடியாக நம்ம முந்திரி கண்ணும் பூ எடுத்துருக்குங்க, அதுக்கும் தேமோர் கரைசல் அடிச்சிடணும். அப்போ தான் பூ உருற பூ மொத்தம் நிற்கும். எவ்வளோ சின்ன கண்ணில் எவ்வளோ பூ எடுத்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம தேமோர் கரைசல் எப்படி மரத்துங்களுக்கு தெளிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன்.
ஆள் வந்தாச்சு. அடுத்தபடியாக பெரிய மரத்துக்குலாம் அவங்க தான் அடிக்கணும். நம்மளால் இந்த டேங்க் தூக்கிலாம் ரொம்ப நேரம் அடிக்க முடியாது. உங்களுக்கு வீடியோவில் காட்டணுமேன்றதுக்கோசம் நான் இதை அடித்து காமிச்சிருக்கேன். என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன்.